இப்போ வந்து சிஸ்டிக் ஹைக்ரோமானா என்ன அப்படின்னா, சிஸ்டிக் ஹைக்ரோமா வந்து எப்படி இருக்கும் நம்ம அதை காட்டுறேன். இப்போ வந்து சிஸ்டிக் ஹைக்ரோமானா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு இன்ஃபேன்டைல் டைப் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் சிஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லிம்ஃப் நோடில் வந்து ஒரு வகையான ஒரு 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 த்ரோம்பஸ், அந்த ஃப்ளூயிட் ஃபில் சாக் அந்த தொராசிக் டக்டில் இந்த இடத்துல வந்து ஒரு வகையான ஒரு சிஸ்டிக் ஃபார்மேஷன், பிளட் சப்ளையில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே வந்து இது வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபீட்டஸ் அப்நார்மாலிட்டியாக வந்து இருக்குது. இதான் வந்து சிஸ்டிக் ஹைக்ரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இந்த சிஸ்டிக் ஹைக்ரோமா இஸ் அ லிம்ஃபாஞ்சியோமா ஆஃப் த நெக் அண்ட் கேவர்னஸ் லிம்ஃபாஞ்சியோமா அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து கேவர்னஸ் லிம்ஃபாஞ்சியோமான்னு தனியாக இருக்குது. லிம்ஃபாஞ்சியோமா ஆஃப் நெக்கு அல்லது கேவர்னஸ் லிம்ஃபாஞ்சியோமா. அப்புறம் வந்து ஹைட்ரோசில் ஆஃப் த நெக்கு மொத்தம் என்னென்ன பேர்லாம் இருக்குது? ஹைட்ரோசில் ஆஃப் த நெக் அப்படின்னு நிறைய வகையான பேரில் வந்து இருக்குது. இப்போது இது முடிஞ்சுதான். இது வந்து அதர் நேமில் வந்து இதெல்லாமே அதர் நேமில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கன்ஜெனிட்டல் சிஸ்டிக் ஸ்வெல்லிங்கு. கன்ஜெனிட்டல் டியூப்ல டெர்மாய்டு சிஸ்ட் வந்து தைரோக்ளாசல் சிஸ்ட்டு. கன்ஜெனிட்டல் சப்சிக்வெண்ட் சிஸ்ட் வந்து என்னது? கன்ஜெனிட்டல் சப்சிக்வெண்ட் வந்து சிஸ்ட் வந்து சப்சிக்வெண்ட் டெர்மாய்டு சிஸ்ட் வந்து சப்லிங்குவல் சிஸ்ட்டு. இது வந்து கன்ஜெனிட்டல் சிஸ்டிக் ஸ்வெல்லிங் மல்டிபிள் கிளியர் லிம்ஃப் நோட்னால மேடப் ஆஃப் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் கெட் டு த ஃபில்ட் அப் த லிம்ஃப் இஸ் வெரி வீக் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் ப்ரெசண்ட். சைல்ட்ஹுட்டில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. த லிம்ஃப் இஸ் வெரி வீக் டூரிங் த சைல்ட்ஹுட் விச் இஸ் கண்டெயின் மல்டிபிள் லோப் ஆஃப் த கிளியர் லிம்ஃப். மல்டிபிள் லோப்ஸ் வந்து லோப்ஸ் ஆஃப் கிளியர் லிம்ஃப் வந்து அதிகமாக இருக்குது. இட் கெட் ஃபில்ட் அப் வித் லிம்ஃப் இஸ் ஏர்லி வீக் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் ப்ரெசன்ட் இன் எ லார்ஜ் சிஸ்ட் அண்ட் லோவர் பார்ட் ஆஃப் த நெக்கு. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, இஃப் கெட் ஃபில்டு, ஒரு வேளை இது வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் கெட் ஃபில்ட் அப் த லிம்ஃப், அந்த லிம்ஃப் நோட் இருக்குது, அது வந்து ஃபில் ஆகி ஒரு இயர்லி வீக் ஆஃப் த சைல்ட்ஹுட், அந்த வயசுலேயே வந்து ஏஜ்னு போட்டுக்கலாம். அதிலே வந்து ஃபில்ட் ஆகி அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லார்ஜ் சிஸ்டிக் வந்து லோவர் பார்ட் ஆஃப் த நெக்கில் வந்து ஒரு பெரிய சிஸ்ட் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கெட் டு த ஃபுல் அப் டு த லிம்ஃப். அதுக்கு இந்த சிஸ்ட் வந்து டஸ் நாட் அ சிங்கிள் கேவிட்டி இல்லாமல் ஒரு கலெக்ஷன் ஆஃப் நியூமர் ஆஃப் ஸ்மால் சிஸ்டெல்லாம் சேர்ந்து வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லோப்ஸ் வந்து இன்டர் கனெக்டட் வித் தி ஒன் அனதர், ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்டர் கனெக்டடாக வந்து இருக்குது. இன்டர் கனெக்டட் டு த ஒன் அனதராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈச் லோப் இஸ் லைன்டு பை சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோதீலியம். ஒவ்வொரு லோபும் வந்து எப்படி லைண்டாக இருக்குன்னா, சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோதீலியம்னால லைண்ட் அப் ஆகிருக்குது. ஈச் லோப் வந்து எப்படி லைண்டாக இருக்குதுன்னா, ஒவ்வொரு லோபும் சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோதீலியம்னால இதாக இருக்குது ஒவ்வொரு லோபும். அதுக்கு சிஸ்டிக் ஹெமாஞ்சியோமா வந்து இஸ் இன்ஃபில்ட்ரேட்டட் இன்டு தி மஸ்குலர் பிளெயினில் வந்து இன்ஃபில்ட்ரேட்டாக இருக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிஸ்ட் வந்து இஸ் ப்ரெசன்ட் இன் தி பிரெத், அட் த பிரெத்தில் வந்து ஆஃப் போஸ்டீரியர் நெக் ஆஃப் த நெக்குல வந்து பற்றி பார்க்க முடியும். இது வந்து இஸ் காசஸ் டு தி லேபரில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் லேபர் வந்து லேபரில் வந்து ஒரு சின்ன அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இதில் தான் ஃபில்டாக இருக்குது, அட் த பர்த்தில் வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க போஸ்டீரியர் இதில். அதுக்கப்புறம் இந்த ஸ்வெல்லிங் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பாசிபிள் பை டிரான்ஸ்லியூமினண்ட்டாக இருக்குது. எதெல்லாம் டிரான்ஸ்லியூமினண்ட்டாக இருக்குதுன்னா, இது தைரோக்ளாசல் டக்ட் வந்து டிரான்ஸ்லியூமெண்ட்டாக இருக்குது. இது வந்து
ஸ்மூத்தாக இருக்கிறதுலாம் இது வந்து சாஃப்டன் டிரான்ஸ்லிமெண்ட்டாக இருக்குது. இதுவுமே டிரான்ஸ்லிமெண்ட்டாக தான் இருக்குது. நாட் ரெடியூசபிள் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் நாட் ரெடியூசபிள் கம்ப்ளீட்லி. கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகாது. நாட் ரெடியூசபிள் கம்ப்ளீட்லி. நாட் ரெடியூசபிள் கம்ப்ளீட்லி வந்து ரெடியூசபிள் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டியூரிங் க்ரையிங் ஸ்வெல்லிங் இஸ் ஆஃபன் இன்க்ரீஸிங் இன் த சைஸ். குழந்த அழுதுச்சுன்னா இந்த ஸ்வெல்லிங் வந்து அதிகமாகுமா. அதுக்கப்புறம் வந்து disfigurement of the face of the child which is more worry about the factor of the அதுக்கப்புறம் வந்து factors for the parents. அதுக்கப்புறம் வந்து disfigurement of the face வந்து இருக்கும். which is more worry of the parentக்கு வந்து ரொம்ப ஒரியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரி வந்து அதிகமாக இருக்குது. ஒரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்வெல்லிங் இஸ் அப்புறம் ரேப்பிட்லி இன்க்ரீஸிங் இந்த சைஸை. ஸ்வெல்லிங் வந்து ரேப்பிட்லி இன்க்ரீஸிங் இந்த சைஸாக வந்து இருந்துச்சுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு வேளை இந்த ஸ்வெல்லிங் வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்துருக்குமா, டேமேஜ் டேஞ்சர்ஸ் இருக்கும். இட் மே கெட் இன்ஃபெக்டட். It may get infected forming abscess. Abscess டெண்டர் வார்ம். ஒரு வேளை இது வந்து ஆப்சிஸாக இருந்துச்சுன்னா இது வந்து டெண்டராக இருக்கும், வார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்வெல்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செப்டிசீமியா. அதுக்கப்புறம் வந்து டென்ஷனில் இருக்குது. இந்த ரப்சர் ஆஃப் லிம்ப் ஓசோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரப்சர் ஆஃப் லிம்ப் ஓசோன் இருக்குது. இப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ரப்சர் லிம்ப் ஓசோனோட காம்ப்ளிகேஷன்ஸு. காம்ப்ளிகேஷன் வந்து டூ மச் ஆஃப் த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம் எமர்ஜியமா இட் காசஸ் டு தி ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வந்து வந்துருக்குது. மெயினாக வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்எஸில் வந்து பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபோசோம். அதுக்கப்புறம் ரப்சர் வித் லிம்ஃபோசோன் கேன் அக்கர். இன்ஃபெக்ஷன் ஆப்சஸ் செப்டிசீமியா வந்துடும். அதுக்கப்புறம் சர்ஜரி இட் செல்ஃபில் வந்து டெரன்டியல் ஹெமரேஜ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃபிஸ்டுலா. அதுக்கப்புறம் வந்து சைலோதொராக்ஸ் இருக்குது. ரெக்கரன்ஸ் சிஸ்ட் வந்து 15% ஆஃப் த கேசஸில் வந்து ரெக்கரன்ஸ் சிஸ்ட் வந்து இருக்குது. ரெக்கரன்ஸ் சிஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா 15% ஆஃப் த கேசஸில் வந்து ரெக்கரன்ஸ் சிஸ்ட் வந்து இருக்குது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆஸ்பிரேஷன் ஆஃப் த சிஸ்ட் ஆஃப்டர் த சாக் ஆஃப் த கேப்சூல் இஸ் thickened by the fibrous tissue. It will be excited. அதுக்கப்புறம் வந்து meticulous distress done in the address of the all plane of the deep muscular is woven to the clear enter of the cyst wall. If is not done properly, if is not done properly, இந்த ரெக்கரன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிரும். இஃப் த ரெஸ்பிரேட்டரி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் ப்ரெசென்ட், இது வந்து ட்ரெக்கியோசெக்டமி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக் கவரிங் ட்ரைனேஜ் ஆஃப் ஆப்சஸ். ஆன்டிபயோட்டிக் ட்ரைனேஜ் ஆஃப் ஆப்சஸ் வந்து இஸ் டன். ஆன்டிபயோட்டிக் கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டர் வந்து இந்த சாக் வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. ப்ரீ ஆப்ரேட்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் லைக் sclerosant later often to the fibrous develop the excision of the entire aggregation of the done cyst. The past days அதெல்லாம் இந்த ஸ்க்ளீரோட்டிக்லாம் வந்துருக்குது இந்த பாஸ்ட் டேஸில். இப்போ வந்து பாஸ்ட் 7 days ஆஃப் த இன்டர்வலில் வந்து நம்ம இதை பார்க்க முடியும்.
the past days the boiling of the water injected in the injected and given வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து என்ன கொஸ்டின்னா சிஸ்டிக் ஹைக்ரோமா அப்படின்னு சொல்கிறாங்க.